வணக்கம். நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மொழி இருக்கு, அதுதான் எஸ்கியூஎல். இன்னைக்கு அதை பத்தி ரொம்ப சிம்பிளா அது என்ன ஏதுன்னு பார்க்க போறோம். வாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க பேங்க்ல பணம் அனுப்புறதுல இருந்து ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்குறது வரைக்கும் எல்லாமே பெரிய பெரிய டேட்டாபேஸ்ல தான் நடக்குது. நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒரு டேட்டாவா போய் சேமிக்கப்படுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். விசா கார்டு இருக்குல்ல, அவங்க மட்டுமே ஒரு செகண்டுக்கு 65,000க்கும் அதிகமான பண பரிவர்த்தனைகளை ப்ராசஸ் பண்றாங்க. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம நிஜமாவே ஒரு பெரிய டேட்டா கடலை தான் நீந்திக்கிட்டு இருக்கோம். சரி, இவ்ளோ பெரிய டேட்டா மலைக்குள்ள நமக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட பதில மட்டும் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இதுதான் இப்போ டெக்னாலஜி உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய சவாலே. அந்த சவாலுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான தீர்வு தான் எஸ்கியூஎல். நீங்க டேட்டாபேஸ் கூட பேசணும்னா அதுக்கு ஒரு மொழி வேணும் இல்லையா? அந்த மொழிதான் எஸ்கியூஎல். அதோட முழு பெயர் ஸ்ட்ரக்சர்ட் குவெரி லாங்குவேஜ், அதாவது ஒரு கட்டமைக்கப்பட்ட கேள்வி கேட்கும் மொழி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டேட்டாபேஸ் கிட்ட போய் எனக்கு இது வேணும்னு தெளிவா கரெக்டா கேட்கறதுக்கான ஒரு வழிதான் இது. இது ஒரு மாதிரி டேட்டாபேஸுக்கான ஒரு கூகுள் சர்ச் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனா கூகுளை விட பல மடங்கு பவர்ஃபுல். ஏன்னா போன மாசம் 75,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கின சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க யாருன்னு ரொம்ப துல்லியமா சிக்கலான கேள்விகளை எல்லாம் நம்மால கேட்க முடியும். சரி, வெறும் பேச்சா இருந்தா எப்படி? வாங்க நேரடியா செயல்ல இறங்கி பார்க்கலாம். எஸ்கியூஎல் நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னு சில சிம்பிளான உதாரணங்களோட பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்கு, அதாவது ஊழியர்களோட விவரங்கள் அடங்கிய ஒரு அட்டவணை. இதுல பாருங்க, ஒவ்வொருத்தரோட ஐடி, பேரு, சம்பளம், அப்புறம் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்கன்றதுக்கான ஒரு ஐடி நம்பர், இப்படின்னு எல்லா விவரமும் இருக்கு. நம்மளோட முதல் கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லா ஊழியர்களோட விவரத்தையும் காட்டு. இதுக்கு நாம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறோம். இதுல அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்குல்ல, அதுக்கு எல்லா காலமையும் காட்டுன்னு அர்த்தம். இதுதான் எஸ்கியூஎல்ல ஒரு பேசிக்கான கமாண்ட். சரி, இப்போ கொஞ்சம் குறிப்பா கேட்கலாம். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள மட்டும் காட்டுன்னு கேட்கறதுக்கு வேர் அப்படின்னு ஒரு புது வார்த்தையை யூஸ் பண்றோம். இது ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செஞ்சு டிபார்ட்மெண்ட் ஐடி 2ஆ இருக்கிறவங்கள மட்டும் தனியா எடுத்து நமக்கு காட்டும். இப்போ பாத்தீங்களா, நம்ம கேட்ட கேள்விக்கு பதிலா டிபார்ட்மெண்ட் ஐடி 2 இருக்கிற பீட்டர், மேரி இவங்களோட விவரம் மட்டும் வந்திருக்கு. தேவையில்லாத மத்த எல்லா தகவல்களையும் நீக்கிட்டு நமக்கு வேண்டியதை மட்டும் கரெக்டா எடுக்கிறதுக்கு இந்த ஃபில்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஆனா இங்க ஒரு சின்ன குழப்பம். டிபார்ட்மெண்ட் 2னா என்னது? அது சேல்ஸா இல்ல மார்க்கெட்டிங்கா? இந்த நம்பரை மட்டும் வச்சு நம்மளால சொல்ல முடியாது. நிஜ உலகத்திலயும் டேட்டா இப்படிதான் தனித்தனி டேபிள்ல பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ இது எப்படி ஒன்னு சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேர்வை இங்க இருக்கு. இது டிபார்ட்மெண்ட்ஸ்னு இன்னொரு டேபிள். இதுல பாருங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஐடிக்கும் அதோட உண்மையான பேரு, அதாவது இன்ஜினியரிங், சேல்ஸ், மார்க்கெட்டிங்ல கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு டேபிளையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு நாம இன்னர் ஜாயின் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான கமாண்டை யூஸ் பண்றோம். இது ஒரு ஜிக்ஸா பசிலோட ரெண்டு துண்டுகளை சேர்க்கிற மாதிரி. ரெண்டு டேபிள்லயும் பொதுவா இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு ஊழியர்களோட பேரையும் அவங்க டிபார்ட்மெண்ட் பேரையும் கரெக்டா ஜாயின் பண்ணிடும். இப்ப பாருங்க, சூப்பரா ஒரு முழுமையான ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு ஊழியரோட பேருக்கு பக்கத்துலயும் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்னு தெளிவா தெரியுது. இப்படித்தான் எஸ்கியூஎல் துண்டு துண்டா இருக்கிற டேட்டாவை எல்லாம் ஒன்னா சேர்த்து நமக்கு ஒரு அர்த்தமுள்ள தகவலா மாத்தி கொடுக்குது. ஓகே, இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த சிம்பிளான செலக்ட், வேர், ஜாயின் இந்த கமாண்ட்ஸ்லாம் நிஜ உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயங்களுக்கு பயன்படுதுன்னு பார்க்கலாமா? இந்த உதாரணம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. நாம எம்ப்ளாயீஸ் சம்பளத்தை ஃபில்டர் பண்ண யூஸ் பண்ணோம்ல, அதே வேர் லாஜிக் தான் பேங்க்ல பண மோசடியை கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படுது. ஒரு சந்தேகத்துக்குரிய நாட்டில இருந்து வர்ற $10,000 மேலான டிரான்சாக்ஷன்ஸை கண்டுபிடிக்க அனலிஸ்ட் இதே மாதிரி குவரி தான் எழுதுறாங்க. பாருங்க, அடிப்படை ஒண்ணுதான், ஆனா அதோட தாக்கம் எவ்ளோ பெருசுன்னு. இதே லாஜிக் தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி பெரிய பெரிய இ-காமர்ஸ் சைட்ஸ்ல ரியல் டைம் சேல்ஸ் டேஷ்போர்டை இயக்குது. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை பேர் ஒரு பொருளை வாங்குறாங்கன்னு கணக்கெடுக்கிறதுக்கும் அதுக்கேத்த மாதிரி பிசினஸ் முடிவுகளை எடுக்கிறதுக்கும் எஸ்கியூஎல் தான் உதவுது. இந்த பார் சார்ட்டை பாருங்க. இது நம்ம இ-காமர்ஸ் குவரியோட ரிசல்ட் தான். காலையில 10 மணிக்கு சேல்ஸ் அதிகமா இருக்கு, மதியம் 3 மணிக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நம்மால தெளிவா பார்க்க முடியுது. வெறும் கோடா இருந்த ஒரு டேட்டா இப்போ பிசினஸ் முடிவெடுக்க உதவுற ஒரு முக்கியமான தகவலா மாறியிருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்தது ஸ்டேஷனரியா, அதாவது ஒரே இடத்துல இருக்கிற டேட்டாவை பத்தி.
ஆனா எல்லா டேட்டாவும் ஒரே மாதிரி ப்ராசஸ் ஆகிறது இல்ல. எஸ்கியூஆர் எப்படி வேற வேற சூழ்நிலைகள்ல பயன்படுதுன்னு சட்டுன்னு பாத்திரலாம். இதுல 2 முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு ரியல் டைம் ப்ராசஸிங், அதாவது டேட்டா வந்த உடனே ப்ராசஸ் பண்றது. உங்க கிரெடிட் கார்டுல ஒரு சந்தேகமான டிரான்சாக்ஷன் நடந்தா உடனே ஒரு மெசேஜ் வருதுல்ல, அதுதான் இது. இன்னொன்னு பேட்ச் ப்ராசஸிங், அதாவது டேட்டாவை மொத்தமா சேகரிச்சு அப்புறமா ப்ராசஸ் பண்றது. மாச கடைசியில உங்க சம்பள கணக்கு போடுறாங்கல்ல, அது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த 2 விதமான சூழல்லையும் டேட்டாவை ஹேண்டில் பண்ண எஸ்கியூஎல் உதவுது. இப்போ உங்ககிட்ட வரலாம், எஸ்கியூஎல்ங்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு மட்டுமான ஒரு ஸ்கில் கிடையாது. மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், பிசினஸ் அனலிஸ்ட்னு டேட்டா கூட வேலை செய்யற யார் வேணும்னாலும் கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான திறமை இது. ரெடிட்ல ஒரு டெவலப்பர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. நீங்க எந்த இன்டர்வியூ போனாலும் சரி, ஜாயின்ஸ் பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. எல்லாருமே கேட்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த இன்னர் ஜாயின் மாதிரி விஷயங்கள் வேலைக்கு எவ்வளவு முக்கியம்னு புரியுது இல்லையா? அதனால இதுல மாஸ்டர் ஆகிறதுக்கு வெறும் தியரி மட்டும் படிச்சா பத்தாது. நீங்களா கேள்விகளை கேட்டு நிஜமான பிரச்சனைகளை தீர்த்து பார்க்கணும். எவ்ளோ தூரம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்ளோ நல்லா கத்துக்க முடியும். டேட்டால பதில்கள் கொட்டி கிடக்குது. எஸ்கியூஎல்ங்கிறது அந்த பதில்களை திறக்கிற ஒரு சாவி. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க ஃபீல்ட்ல இருக்கிற டேட்டா கிட்ட நீங்க என்ன கேள்விகளை கேட்க போறீங்க?